மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட இஷ்யூ கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியால பேசும் பொருளா தான் இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட டிவிஷனல் செப்பரேஷன்ல இருக்கிறதா சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் எனக்கும் என் குழந்தைக்கும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் 6 மணி நேர விசாரணைக்கு அப்புறம் ஜாய் கிறிசல்டா வெளியே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டானால எனக்கு 12.5 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கேஸ் கொடுத்த விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்ல இருந்து எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்க கிடையாது. அதனால கடுப்பான ஜாய் கிறிசல்டா இன்ஸ்டாகிராம்ல மாதம்பட்டி கூட இருக்க மாதிரியான போட்டோவை ஷேர் பண்ணி என்னை பேருக்காக திருமணம் செய்து கொண்டார். பிறகு என்னை மற்றும் வயிற்றில் இருக்கும் என் குழந்தையை த்ரில்லுக்காக கைவிட்டான். சத்தியங்கள் ஒரு விருப்பு தேர்வு போல மற்றவர்களுடன் சில்மிஷம் செய்தான். நீ என்னை கைவிட்டது மட்டுமல்ல, நீ உன் குழந்தையின் கதையிலிருந்தே மறந்து விட்டாய். குற்ற உணர்ச்சியோ வெட்கமோ இல்லை. ஒரு தந்தை இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் அமைதி மட்டுமே அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்காம ரொம்பவே அமைதியாவே இருக்காங்க. இனி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாம் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.